யாவரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு, வாகானதாகும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். இதை விடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த மாதங்களும் கடந்த நாட்களும் கடந்த காலங்களிலும் எங்களை கண்மணியை போல பாதுகாப்பாக வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு இந்த ஜெபத்திலே வந்து கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கிற போராட்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு உற்சாகத்தோடு இந்த ஆண்டவரே இந்த கூடுதலுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்தினால் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்க ஆண்டவரே. நீரே ஒரு வல்லமையான தெய்வமாய் இருந்து எங்களை வழிநடத்துங்க இயேசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள்
இதை கேட்கிற இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அதன் மூலமாக நல்ல ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழும்படி ஒரு கிருபை கொடுங்க இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழும்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாக கேட்கிற செய்தியின் மூலமாகவும் இயேசுவே உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதிகளை மகிழ்வுக்கே செலுத்துகிறோம். இப்போது இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பதினெட்டாவது பாடல் தெரிந்த காலை நேர இன்ப ஜெப தியானமே. கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசுவை தினம் பேசுவார். காலை நேர இன்ப ஜெப தியானமே. கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேர இன்ப ஜெப தியானமே.
16வது பாடலை கூட கோடி ஸ்தோத்திரம் ஏற்படுத்தும். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்த தேவ சபை
நேர கண்களை மூடி உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 கடந்த நாட்களில் எங்களை கண்மணி போல பாதுகாப்பாக வேண்டியதே அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 இந்த காலை வேளையிலே உற்சாகத்தோடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வரது நீ கிருபை கொடுத்தீரே அதற்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 எவ்வளோ வேலைகள் இருந்த போதிலும் எவ்வளவோ தூக்கங்கள் இருந்த போதிலும் உடம்புல நிறைய டயர்ட்னஸ் இருந்த போதிலும் இந்த முதலாம் நாளிலே ஆண்டவரை நோக்கி நான் பார்க்க வேண்டும். இந்த கால வேளையில் இயேசுவே எனக்கு தெய்வம், இவ்வளோ நாள் எனக்கு எவ்வளவோ ஆசீர்வாதம் செய்திருக்கிறாரே, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல காலையிலே நான் கடமை. ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்காக என்னை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலும் என்னை கண்மணியை போல பாதுகாப்பாக வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கண்மணியை போல பாதுகாப்பாக வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை என் குடும்பத்தாரையும் ஆண்டவரே என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியர்கள் ஒவ்வொன்றிலும் பங்கு பெறும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து பங்கு பெறும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னுடைய பண தேவைகளை எல்லாம் ஆச்சரியமாய் சந்தித்ததுக்காக நன்றி. குறைவில்லாமல் நிறைவாய் வைத்ததுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு காலையில கேட்க போற இந்த வாக்குறுத்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உண்மையே முன்னிறுத்தி இந்த நான் வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் இயேசுதான் எனக்கு துணையாய் நின்றார், இது இயேசுதான் எனக்கு அற்புதம் செய்தார் என்று நான் சாட்சியாய் ஜீவிக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் நீர் ஒருவரே அறிவீர் ஆண்டவரே. என் வீட்டில் உள்ள ஒருவருக்கும் தெரியாது ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. என் நண்பர்கள் ஒருவருக்கும் தெரியாது ஆண்டவரே. உற்றார் உறவினர்கள் ஒருவருக்கும் தெரியாது இயேசுவே. உமக்கு மாத்திரமே உள்ளத்தில் உள்ள ஆசைகள் எல்லாம் தெரியும் அப்பா. என்னுடைய தேவைகள் எல்லாம் தெரியும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாம் நீர் ஒருவரே அறிவீர் ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அந்த தேவைகளை எல்லாம் சந்திங்க. இதுவரைக்கும் சந்தித்து என்னை ஆச்சரியமாய் வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் உற்சாகத்தோடு சந்திக்க உடல் பலவீனங்கள் எல்லா நோய்களிடத்தில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை தாருங்க, பரிபூர்ண சுகத்தை தாருங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியர்களிலே பங்கு பெறாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு இருக்க எல்லா சத்துருவின் போராட்டங்கள் தலையிலிருந்து விடுதலை தாருங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க உற்சாகத்தோடு வேங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையிலே ஏற்ற வேலைகளிலே ஏற்ற தேவைகளை தாருங்க ஆண்டவரே. குறைவுகள் இல்லாமல் நினைவாய் வைங்க ஏசப்பா. நீரே தகப்பனாய் இருக்கிறபடியால் உமக்கு தெரியும் ஆண்டவரே எந்த நேரத்தில் எனக்கு எந்த விஷயம் தேவைப்படும் என்று. உமக்கு தெரியும் அப்பா எனக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரி வேலைகள் தேவைப்படும் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. அதற்கு ஏற்றார் போலே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியர்களிலே உற்சாகத்தோடு நான் அதில் மாத்திரமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மற்றபடியாகவும் ஆண்டவரே நானும் சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழும்படி கிருபை கொடுங்க. ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படி கிருபை கொடுங்க. ஒரு நல்ல பிள்ளையான வாழ்க்கையை வாழும்படி கிருபை கொடுங்க. நல்ல சிந்தனையோடு இருக்கும்படி கிருபை கொடுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எப்பெல்லாம் சபைக்கு போகிறேன்னு நினைக்கும் போது எவ்வளவோ தடைகள் வருது ஆண்டவரே. சத்ரு எவ்வளவோ போராட்டங்கள் கொண்டு வரான் ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அங்க போய் உனக்கு என்ன பிரயோஜனம், அங்க போய் என்ன நீ கண்ட அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கெட்ட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே என் மனசு அலையாடாமல் இயேசுவே உண்மை மாத்திரமே நோக்கி இருக்கும்படி கிருபை கொடுங்க. ஒரு நல்ல சாட்சியான வாழ்க்கையை வாழும்படி ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க. நாங்கள் கேட்க போற வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவரை உமக்கென்று நாங்கள் சாட்சியாக ஜீவிக்கும்படி கிருபை கொடுங்க. இந்த வாக்குத்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை நீரே எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனாயும் போதகராயும் இருந்து எங்களை வழிநடத்துங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் நோக்கியே செலுத்துகிறோம் இப்ப இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசிரமா தான் வந்து இன்னைக்கு வாக்குத்த வசனத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. உடம்பு சரியில்லாத நேரத்தில் எனக்கு வசனத்தை கொடுத்து
அதை வச்சு ஒரு மெசேஜ் சொல்லி அதை வைத்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15-16. Isaiah chapter 49 verse 50 and 60. ஏசாயா 49 நானே வாசிக்கிறேன். 15-16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறது. ஸ்தோத்திரமானவரை நன்றி நல்ல வசனத்தை எங்களுக்கு இந்த காலை வேளையிலே இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரமாக. வசனத்தின் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளையும் எங்கள் வாழ்க்கை முறையிலே நாங்கள் பயன்படுத்தும்படியாகவும் உமக்கான ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழும்படியாக உங்களுக்கு நல்ல கிருபைக்காரர்கள். ஒரு போலியான உலக வாழ்க்கையிலே வாழாமல் அதில் மாட்டிக்கொள்ளாமல் அதில் சிக்கி தவிக்காமல் இல்லை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உங்கள் மனத்தில் உள்ள உள்ளத்தில் உள்ள ஆசைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்துங்க. ஒரு முக்கியமான சாட்சியான வாழ்க்கையை வாழும்படியாக எங்களுக்கு ஒரு கிருபை நீங்கள் நமக்கு முக்கிய செலுத்துகிறோம். இஸ்ரேல் மூலம் ஜீவன் நிலைமைதான் மறுபடியும் வாசிக்கலாம். ஏசாயா 49 15-14. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை மறந்திருக்கிறேன். இல்லையா? உலகத்துல இருக்கிறதுலே ஒரு பெரிய பாசம்னா யார்கிட்ட வரும்? அம்மா கிட்ட வரும். ஏன் அப்படி? எதனால அம்மா கிட்ட இருந்து தான் அந்த பாசம் பிள்ளைகளுக்கு வருது அப்படின்னா, அம்மா தான் சுமந்து பெற்றாங்க. அம்மாவுக்கு தெரியும் அந்த பிள்ளை எப்படி பாதுகாப்பாக வைக்கும். அதே பாசம் பிள்ளைகளுக்கு அம்மா மேலே இருக்கா? ஏன் அப்படி இல்லை? பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? கொஞ்ச நாளுக்கு ஒரு பொறுத்தான கோபம் வருது, பிரச்சனைகள் வருது. அம்மா கிட்ட இருந்து விலக்கிடுறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை வந்து டக்குன்னு கோபம் வருது. அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கு கோபம் வரும். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அவங்க பாதுகாப்பாக நம்மளை வைக்கணும். அம்மாவோட பாசத்தை மீறின ஒரு பாசம் இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது. அப்படின்றது தான் உலகத்தில் உள்ள ஒரு விஷயம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க இந்த விஷயத்துல. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா? யாராவது என் பிள்ளையே எனக்கு வேண்டாம், எனக்கு இதுல எனக்கு இந்த மாதிரி ஒரு எனக்கு ஏன் இப்படி இந்த மாதிரி பிள்ளை அப்படின்னு யாரும் வெறுக்க மாட்டாங்க பிள்ளைகள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதுதான் ஆண்டவர் நமக்கான ஒரு ப்ராமிஸ் பர்ஸ். இந்த மாதிரி அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க அம்மாவே நம்ம அதோட ஒரு பெரிய பாசம். இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம அம்மாவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு உயிராக நினைப்போம் நம்ம அவங்கள பார்த்து. இவங்க தான் எனக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? காஃபி போட்டு கொடுப்பாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு அந்த மெமரிஸ் இருக்கும். நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, நம்ம ஸ்கூலில் நம்ம கிளப்பி விடுறது, நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு வைக்கிறது. நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? முதல்ல அப்பாட்ட போக மாட்டோம். எங்கே போவோம்? அம்மா கிட்ட தான் போவோம். ஏன்னா அங்கே தான் என்ன இருக்குது? அன்பும் அரவணைப்பும் அம்மா கிட்ட தான் இருக்கு. அம்மா தான் சாஃப்டாக இருப்பாங்க. அம்மா திட்டினாலுமே நம்மளுக்கு அம்மா திட்டி நம்ம யாரும் அழுது ஒப்பாரி வச்சிருக்கலாம். அந்த மாதிரி அம்மா என்னைக்காவது பெல்ட் எடுத்து விளாசிருக்காங்களா? அந்த மாதிரி. ஏன்னா அம்மாவோட அன்பு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அன்பு. ஆண்டவர் சொல்ற அதை விட ஒரு பெரிய அன்பு. அவங்களே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அன்பு நமக்கு யார் கொடுப்பாங்க? ஏசப்பா மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம இந்த வேதாகமத்தில் பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கோம். யோசேப்பை குறித்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி தெரியும். யோசேப்பு மாதிரி தெரியும். யோசேப்பு என்னாச்சு? அவன் கூட இருந்தவங்களே என்ன பண்ணாங்க? அவங்க அண்ணன்களையும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? புளியை தள்ளி விட்டாங்க. ஏன்? எதனால? பொறாமை. என்ன பண்ணாங்க? பொறாமையால் அண்ணன்களை சேர்ந்து புளியை தள்ளி விட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? யோசேப்பு அங்கிருந்து அவனுடைய வாழ்க்கை முறையை பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதே மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் தான். உன்னோட அம்மாவே உன்னை மறந்துட்டாலும், உலகத்துல உனக்கு காட்ட வேண்டிய அன்புகள் கொடுக்க வேண்டிய குடும்பமே உன்னை மறந்துட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. நம்ம வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கொடுத்துருந்தோம்னா நமக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா ஆண்டவருக்கு அழகா தெரியும் ஒருத்தருக்கு எப்படி சொன்னா
புரியுதா? உன் மேல எவ்வளோ அன்பா இருக்கிறேன். அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் இயேசு வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு நம்ம உரையாடினார் அப்படின்னு தெரியும். நம்மளுக்காக சிலுவையிலேயே மறித்து நம்மளுடைய பாவத்திற்காக, அவருடைய பாவத்திற்காக இல்லை. அவர் எதுவும் பாவமே பண்ண பரிசுத்தமான தேவன். ஆனா நம்ம பண்ற சின்ன சின்ன பாவங்களுக்காக சிலுவையிலேயே மறித்தார். அவ்வளோ அன்பு நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மாதிரி அந்த யோசிப்பு மேல ஆண்டவர் அவ்வளோ அன்பு வைத்திருந்தார். அவங்க அண்ணனுங்களே சேர்ந்து அவனை குழியில தள்ளி விட்டுட்டாங்க. அப்புறமேட்டு அங்க போத்திபார் வீட்டுக்கு போனா, அங்க போய் அங்கேயும் பிரச்சனை, அங்க இருந்து ஓட வேண்டியதா இருந்துச்சு. உலகத்தில் இருக்க வாழ்க்கை எப்படி பிரச்சனையான வாழ்க்கை தான். ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை தான். ஐயோ எங்க அண்ணனே என்னை தூக்கி போட்டாங்க, எங்க குடும்பமே என்னை தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பு வந்து அந்த இடத்துல சோர்ந்து போய் அப்படி இல்லை. அந்த இடத்துல என்ன பண்ணா, ஆண்டவர் இருக்கிறவர் கூட ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவன் மேல வைத்த ஒரு ஆசீர்வாதத்தையும், ஆண்டவர் அவனுக்காக வைத்திருந்த ஒரு வாக்கு தத்துவத்தையும் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். ஒரு பிரச்சனைகள் வரும்போதும் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். ஆமென். அப்புறம் என்னாச்சு, போத்திபார் வீட்டுல இருந்து வெளியே ஓடினா திருப்பி பிடிச்சி சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலையில் நடந்துச்சு. அங்க ஒருத்தன் வந்து கனவு கண்டான். இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, எனக்கு இந்த கனவுல இருந்து எனக்கு அர்த்தம் சொல்லுங்க. அழகா அர்த்தம் சொன்னான். என்ன, அந்த பானபாத்திரக்காரனுடைய கனவு. கடைசியில் என்னாச்சு, அந்த பானபாத்திரக்காரனும் அவனை மறந்துட்டான். கரெக்டு தானே? கடைசியில் அந்த பானபாத்திரக்காரனும் அங்க ராஜாமணி பேர் இருக்கும்போது யோசிப்பை மறந்துட்டான். இது எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க. நம்மளுடைய சில நேரங்கள் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுற நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். சில பேரை நம்ம வச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையில். சில நேரங்கள் அவங்களே கூட நம்மளை வந்துட்டு தூக்கி போட்டுருவாங்க. நமக்கு தெரியாமலே நமக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கும். அந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கையில, யோசிப்பு நடந்த மாதிரி. சில பேர் நம்ம நல்லது பண்ணுவோம், நிறையா எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்கள்ல அந்த பானபாத்திரக்காரன் அந்த அவன் வெளியே போனோன்னு மறந்துட்டான். அது மாதிரி இவ்வளோ நல்லது பண்ணாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்களே, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் வந்துட்டு இந்த உலகத்தனமா இருக்கிற மனுஷர்கள் மாதிரி இல்லாமல் ஒரு தாயோட ஒரு பெரிய அன்பு யார் வச்சிருக்கா? ஏசப்பா தான் வச்சிருக்காங்க நம்ம மேல. ஆமென். அதனாலதான் வந்து ஏசப்பா அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணி பாவம் செய்தாலும் நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, நம்ம இதை தப்பா மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. அவர் என்னை மறப்பதில்லை அப்படின்னா உடனே வந்து நம்ம என்ன பாவம் பண்ணாலும் ஆண்டவர் வந்துட்டு என்னை வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற. மறப்பதில்லை அப்படின்னா வந்துட்டு ஆண்டவர் வந்து உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீ பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா நம்ம தப்பு தெரியாம பண்றவங்க, தெரிஞ்சு பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சபை கூடுதலுக்கு வரணும்னு நினைக்கும் போது தான் என்ன பண்ணுவோம், நிறைய பிரச்சனைகள் வரும். அது வரைக்கும் பிரச்சனை இருக்காது. நம்ம வந்துட்டு ஈஸியான வாழ்க்கை இருக்கு. பரலோகத்துக்கு போற வாசல் எப்படி இருக்குமா, இடுக்கவும் நெருக்கவுமா இருக்கும். ஆனால் நரகத்துக்கு போற வாசல் எப்படி இருக்குமா, விசாலமா இருக்குமா. சர்ச்சுக்கு வராமல் இருக்கும்போது எனக்கு பிரச்சனையே இல்லை, ஜாலியா இருந்தேன். ஒரு பிரச்சனை அங்க என்னைக்கு போக ஆரம்பிச்சுன்னா அன்னைக்கு எனக்கு பிரச்சனை. ஏன்னா அன்னைக்கு தான் நீ என்னைக்கு வந்து நல்ல விஷயத்தை நோக்கி நடக்கிறியோ அப்போதான் என்ன ஆகுது, சாத்தான் அவனை பிடிக்க வரான். அப்போதான் அவன் என்ன பண்றான், போகாதடா அங்கே போய் உனக்கு என்ன கண்ட, நீங்க இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகலாம்ல, ஏன் இந்த சர்ச்சுக்கு போற, அந்த சர்ச்சில் எப்படி பாட்டு பாடுறாங்க, எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, இங்கே போகலாம்ல, ஏன் இங்கே போகிறேன், நம்மளை என்ன பண்ணி விட்டுருவான், மாற்றி விட்டுருவான் நம்மளோட சிந்தையை. நம்ம சபைக்கு எதுக்கு போகிறோம், அங்கே போய் ஆண்டோடைய வசனத்தை கேட்க போகிறோம். அங்கே போய் சபையில் போய் நம்ம வந்து அங்கே முன்னாடி இருக்கவங்களை பார்க்கறதுக்கு பதிலா வேதாகமத்திலேருந்து வசனத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பாட்டு இப்படி இருக்கே, இந்த பாட்டு பாடுறாங்க, யூடியூப்ல பார்த்து பாட்டு பாட மாட்டேங்கிறாங்களே, அந்த மாதிரி. அது வந்து சபையில் ஆண்டவருடைய சமூகம். இது நம்ம வந்து ஒரு சின்ன பில்டிங் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம்னா, இது ஆண்டவருடைய சமூகம். நம்ம அங்கே போய் ஆண்டவர், நீங்கள் வந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணணும். அங்கே ஒரு சபைக்கு போகும்போது நீங்கள் போய் என்ன பண்ணணும், கண்களை மூடி ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன்னை மறப்பதில்லை, நீ என்னைக்கு திருப்பி வருவ அப்படின்னு வந்து ஆண்டவர் இஸ் வெயிட்டிங். எப்படி திருப்பி வர போற, நான் உனக்காக காத்திருக்கேன், உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக நான் காத்திருக்கிறேன். பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் தான் என்னது, பாவம் மன்னிப்போட சந்தோஷம் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கணும். ஆண்டவரே என் பாவங்கள் மாதிரி தெரியாம பண்ணிட்டேன் ஏசப்பா, உடனே முட்டி போட்டு. நமக்கு சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம், பாவம் தெரிஞ்ச உடனே டக்குன்னு பண்ணிடுவோம் அதை. ஆனா அதுக்கப்புறம் வந்து சின்ன பாவம் தானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ஆனா ஒரு விஷயமே ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் மறப்பதில்லை, நீ டோன்ட் வரி. நம்ம வந்து ஐயோ இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே, இனிமேல் என்னை ஆண்டவர் ஏற்றுப்பாரா, நான் ஒரு கிறிஸ்தவலா இருக்கேன், சின்ன வயசுல சண்டே கிளாஸ் போறேன், எனக்கு எல்லாமே தெரியும் பைபிள்ல, ஆனால் தப்பு பண்ணிட்டே இருக்கேனே எப்படி அப்படின்னு. இட்ஸ் ட்ராப்.
தப்பு பண்ண என்னன்னா அதுதான் வந்துட்டு சாத்தா உன்னை ட்ராப்ல வச்சுருக்கான். உனக்கு பிரச்சனையே வராது. அந்த தப்பு பண்ணிட்டே இருக்க ஒரு பிரச்சனையே வரலையே, ஆண்டவர் என்ன தண்டிக்கவே இல்லையே, என்ன இவ்வளோ தப்பு பண்ணுறேனே, தண்டனையே வரலையே, வேதாகம் தண்டனைலாம் போட்டிருக்கேன் ஆனால் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதுதான் தண்டனையே. உன்னை வந்து அந்த மாயமாலமான ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுமே பூட்டி வச்சிருப்பா சத்ரு. நீ மாட்டின இதுல சந்தோஷமா இரு, உனக்கு பிரச்சனையே இல்லை. நீ இப்போ எவ்வளோ தப்பு பண்ணாலும் உனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டே இருப்பேன் நான். நீ சாத்தானாலையும் வந்துட்டு நமக்கு உலகத்தனமான ஒரு இச்சைகளான ஒரு விஷயங்களை தர முடியும். சாத்தானால கூட ஒரு நல்ல சேலரி கொடுத்து நீ அப்படியே உட்காரு, இதுலேயே உட்காந்துரு, நீ இப்படியே இரு, நீ இதுலேயே மாட்டிக்கிட்டு இரு. ஏன்னா நமக்கு ஆண்டவருடைய வாசம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு சந்தோஷமே இருக்காது, சமாதானமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதுதான் வந்துட்டு நம்ம சத்ரு என்ன பண்ணுறான், நம்மளை ஈஸியாக ட்ராப் பண்ணிடுறான். நம்ம அப்படி இருக்கிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும், உடனே வெளியே வரணும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் நான் ஒரு தப்பை நோக்கி போகிறேன் அப்படின்னாலே உடனே என்ன ஆயிருதுன்னா அந்த இடத்துல சத்ருவம் வாழ்க்கையில் விளையாடுறான்னு அர்த்தம். நான் ஒரு தப்பை நோக்கி போகிறேன், இல்லை இது ஒரு தடவை தானே பண்ணிக்கலாமே, நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு சாத்தானோட ட்ராப். அதில் மாட்டினோம்னா அதுலேருந்து வெளியவே வர முடியாது நம்மளால. நம்ம வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன விஷயங்களை வைத்து நம்ம வந்து ஒரு இடத்துலையும் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சியாக இருக்கிறதுனா என்னது, சர்ச்சுக்கு நான் சண்டே போகிறேன் அது இல்லை சாட்சி. நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம நடந்துக்கிற விதங்கள் தான் வந்துட்டு சாட்சியான விஷயம். நம்ம எப்படி இருக்கோம், நம்மளை ஒருத்தங்க பார்த்து ஒரு உண்மையான கிறிஸ்தவப்பா, இந்த பொண்ணு தப்பே பண்ணாதுப்பா, இந்த பொண்ணு கோவமே வராதுப்பா, இந்த பையனுக்கு கோவமே வராதுப்பா, எப்படி இருந்த பையன் இப்படி மாறிட்டான், எப்படி இருந்த மக்கள் இப்படி மாறிட்டாங்க, ஏன்னா இவங்க சபைக்கு போகிறாங்க, காலையில் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவாங்க, நம்ம பாஸ்டர் வந்து சில நான் வந்து ரொம்ப பைபிள் வாசிக்கும் எனக்கு புரியல, நான் வாசிக்கிறேன் டக்குனு போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து சும்மா வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி டைம் கிடையாது. நான் ஒரு தடவை ஒரு படித்தோம்னா அவன் உண்மையாலே புரியணும், அது புரியலைன்னா நான் படிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, புரியலனாலும் படிக்கணும் வேதாகமத்தை. உனக்கு புரிஞ்சு தான் படிக்கணும், புரியலனாலும் ரீடு. நீ பண்ணும் போது என்ன இருக்குன்னா அது வந்து ஆண்டவருடைய ஒரு பிள்ளையாக உன்னைய மாற்றுது. நீ கெட்டிங் இன்டு ஒரு ப்ராக்டிஸ். நான் வேதாகமத்தை படிக்கிறேன். எங்கள் அப்பா இப்போ வரைக்குமே வந்து கடைசியில் அவங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனாலுமே ஒவ்வொருத்தருக்கு என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் என்ன பைபிளில் படித்தேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, என்ன பைபிளில் இன்னைக்கு படித்தேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து சொல்லணும் இந்த அதிகாரம் படித்தேன் அந்த அப்படின்னு ஸ்டாப். ஆனால் அந்த வேதாகமம் பைபிள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஜென்ரேஷனில் இந்த வேதாகமத்தை படிக்கும்போது ரொம்ப தமிழ் ரொம்ப கிளியராக ரொம்ப புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜபம் பண்ணிவிட்டு அந்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஜபம், ஏசப்பா இன்னைக்கு இந்த வேதாகமத்தை நான் படிக்க போகிறேன், என்னோட பேசுங்க ஏசப்பா, நீங்கள் எப்படி இருக்குன்னு பேசுங்க ஏசப்பா சொல்லிட்டு நீங்கள் படிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வசனம் தொடும், அதில் உங்களுக்கே தெரியாமல் தொடுவோம். ஆமாம்ல இந்த மாதிரி நான் பண்ணலை, நான் வந்து இப்போ வந்து நான் இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை தப்பு பண்ணக்கூடாது, இதில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்திருக்கார், அவர் ஆண்டவர் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு தெரியாமலேயே நடக்கும் இந்த விஷயங்கள்லாம், சின்ன சின்ன விஷயம். நான் பெங்களூரில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பால் தங்கி அவங்க சர்ச்சுக்கு போவோம். இப்போ நம்ம சபையில் இருக்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சர்ச்சில் வந்துருக்காரு. அங்கே வந்து நல்ல பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அங்கே வைபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே ரொம்ப நல்ல பாட்டு பாடி மியூசிக்ஸ்லாம் பண்ணுவோம். ஆனால் நான் போய் ஒரே ஒரு விஷயந்தான், நான் போன உடனே ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு ஆண்டவரே அந்த பிரசங்கத்தில் நீங்கள் எனக்காக ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை பேசி சொல்லுவாங்க. ஏன்னா தனியாக இருந்தேன், நான் தனியாக அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெளியே இருந்து பார்க்கும்போது பெங்களூர் நல்லா ஜாலியாக இருக்காங்கன்னு இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது நீங்கள் தான் நீ சம்பாதிக்க வச்சு தான் நீ ரூம் ரெண்ட் கொடுக்கணும், நீ சாப்பிடணும், வீட்டுக்கு கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. அப்போது வந்து ஒரு நல்ல வழிநடத்துதல் இல்லைன்னா என்ன ஆயிரும்னா பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு எல்லாம் செலவு பண்ணி என்னது கெட்ட குமாரன் மாதிரி மாட்டிக்கிட்டு நீ பண்ணிடுது. அது மாதிரி இல்லாமல் நான் சர்ச்சுக்கு வந்து சண்டே எப்படி இருந்தாலும் போயிடணும் அப்படின்ற ஒரே ஒரு வைராக்கியம் எனக்கு. அங்கேயும் வந்துட்டு காலையில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் வரமாட்டாங்க, நான் ஆனால் போயிடுவேன் காலையில் வண்டி எடுத்துட்டு. அங்கே போனதே ஒரே ஜபம் தான், ஏசப்பா சபை எப்படி நடந்தாலுமே எனக்கு அது தேவையில்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டிஸ்ட்ராக்டட். நீ இப்படி இருக்கா அப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது, அந்த சர்ச்சுக்கு இப்படி போகக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் ஆனால் அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு தமிழ் சர்வீஸ் மறக்க தான் நாங்கள் போவேன். போய் ஒரு ஜபம் மட்டும் பண்ணுவேன், ஏசப்பா நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்க, நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் எப்படி இருக்கணும்னு சொல்லித்தாங்க ஏசப்பா. ஒரே ஒரு ஜபம் தான், சின்ன ஜபம் பண்ணிட்டு நான் உட்காருவேன். அந்த பாஸ்டர் பண்ணுற பிரசங்க எனக்கு அப்படியே எனக்கு பண்ணுற மாதிரியே இருக்கும். சில வார்த்தைகள்லாம் அவங்க பேசும்போது அப்படியே எனக்கே கேட்குற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னா அந்த பாஸ்டர் வந்து எனக்கு சொல்கிறாங்கிறத ஆண்டவர் அந்த இடத்துல வந்து எப்படி வந்துட்டு ஒரு ஊழியக்காரங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது. நீங்கள் எல்லா இடத்துலையுமே பாருங்கள், அந்த வேதாகமத்தை எல்லா இடத்துலையும் வேதாகமம் ஒரே வேதாகமம் தான்.
ஆனா நமக்கு என்ன அந்த வசனத்தை கேட்கணும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் அதுல இருந்து நமக்கு கிடைக்கும். அதில் ஒவ்வொரு நேரமும் வந்துட்டு இந்த வேதாகம வசனத்தை படிக்கும்போது ஏசப்பா எனக்கான ஒரு வார்த்தையை தாங்க ஏசப்பா, நான் ஒரே ஒரு அதிகாரம் தான் படிக்க போறேன், ஒரு நாளும் ஒரு அதிகாரம் போட்டு போட்டுட்டே வாங்க, ஒரே ஒரு அதிகாரம் படிக்க ஒரு 5 நிமிஷம் பிரேயர் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு இது தேவைகள் இருக்கு. தேவைகள் இல்லாத மனுஷங்களே உலகத்துல இல்லை, எல்லாருக்குமே தேவை இருக்குது. ஏதாவது ஒரு தேவை, பண தேவை, சமாதானம், சந்தோஷம். இப்போ நிறைய பேருக்கு பணத்தோட என்ன தேவைப்படுது? சமாதானம் தான் தேவைப்படுது. சந்தோஷமா இருந்தா போதும்பா, எனக்கு எதுக்குப்பா இவ்வளவு பணம்? அப்போ ஒரு காலத்துல வந்து எல்லாரும் பணம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்துருச்சு. என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லை, சந்தோஷமா இருக்க முடியல. இப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று என்னை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கே சொல்ல முடியாது என்னன்னு, ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன் வந்துட்டு எல்லாம் இருந்தும் ஏன் நமக்கு வந்து அந்த சந்தோஷம் இல்லை? அந்த மாதிரிலாம் வந்து சில நேரங்கள் என்ன ஆயிரும், தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அப்போதான் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபம் பண்ண ஏசப்பா, இந்த மாசத்துல இந்த வாக்குத்தத்தை வைத்து ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த வசனத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்க எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஏற்றால் போல எனக்கு வந்து நான் ஒரு விசுவாசமா இருக்கும்படி கிருபை கொடுப்பா. எவ்வளவோ பிரச்சனைகள் வருது, நான் சபைக்கு போன நாள்லேருந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கேன், நீங்க என்னை ஆசீர்வதிங்க, மற்றவங்களுக்கு முன்பாக என்னை சாட்சியாக வைங்க. ஆண்டவர் வந்து நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்க. எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, நம்ம பெற்ற தாயோட வந்து உன் மேல நான் அன்பா இருக்கேன். அந்த மாதிரி அன்பு யார் கொடுக்க முடியும் உலகத்துல? நம்மளுக்கு சுத்தி இருக்கவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கொடுப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போனால் அந்த ஃபங்க்ஷன்ல சொந்தக்காரங்களாம் சந்தோஷமா சிரிச்சு பேசுவோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுட்டே வீட்டுக்கு வருவோமா? எல்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இல்லைடா அவ்வளோதானா, சரி ஃபோட்டோ எடுத்தோமா, வெளியே போட்டோமா, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த சந்தோஷம் நிரந்தரமான ஒரு சந்தோஷமே அது கிடையாது. நிரந்தரமான சந்தோஷம் உங்க கூட நம்ம கூட இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னது, ஆண்டவர் மட்டும்தான். எப்பயுமே நம்ம கூடவே இருக்காரு. நம்ம கண்களை மூடி எப்பயுமே நம்ம ஜெபம் பண்றப்பெல்லாம் இருக்காரு. நிறைய இடத்துல வந்து எனக்கு நான் ரோட்ல போகும்போது வந்து கார் ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரிலாம் வந்து விஷயங்கள் நடக்கும். போயிட்டே இருக்கும். திடீர்னு ஐயோ இடிக்க போறானே இருக்கும், ஆனால் எப்படியோ வெளியே வந்துடும். எப்படி வெளியே வந்தது, கார் ஸ்கிராச் ஆயிருமோ அப்படின்னு இருக்கும், ஆகாம மிஸ் ஆகி வந்து நமக்கே தெரியாது. என்னப்பா ஏன் இப்படி எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப ஆனால் பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது ஹைவேஸ்ல லைட்டாக இப்படி போகும்போது இப்படியே பண்ணி அது வந்துட்டு என்ன ஓடுது, எனக்கு கார் நல்லா ஓடுது, அதெல்லாம் தப்பிச்சிட்டேன் அப்படி இல்லை. அது ஆண்டோடைய கரம் வந்து நேரத்துக்கு இருந்துச்சு. சும்மா நின்றுட்டு இருக்கவன் மேலே என்ன ஆயிரும், டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சுட்டு இருப்பான், ஒரு கார் வந்து டமால் அடிச்சிடும். எத்தனை வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு உத்தரவாதமே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது. போன வாரம் வந்துட்டு இப்படி இருக்கும், இந்த வாரம் வந்து ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த உலகம் நடக்கிறத பார்க்குறோம். அதனால எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, வெளியே போகும்போது எப்பயுமே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவேன். எசப்பா போக்கிலும் மருந்திலும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்க, எதுவும் நடந்துடக்கூடாது எசப்பா. சின்ன ஜெபங்கள், ஆண்டவர் அந்த சின்ன ஜெபத்தை கேட்குறாரு. நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணி ஒரு பாவியா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஜெபத்தை வந்து ஆண்டவர் கேட்குறாரு. சின்ன விஷயமா இருந்தாலும், நான் வேலைக்கு போகும்போது எசப்பா, நம்ம எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும், ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்ச போது ரெண்டு பேர் இருந்தாங்க பக்கத்தில். அந்த இடத்துல ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நான் உங்களோட வந்து இருக்கணும்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, முதல்ல நீ தப்பு பண்ணிங்க, இங்கே ஃபாஸ்டிங் போடு, நீ ப்ரேயர் பண்ணு, நீ எதுவுமே பண்ணாமல் எப்படி நீ வருவ அப்படி சொல்லலை. அவன் மனசுல இருந்து ஆண்டவர் அந்த வேதனையா இருக்கு. அவன் உண்மையாலே அவன் மனசுல இருந்து பேசப்பா, எனக்கு ஒரு உமோடு நான் வந்து பரலோகம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவர் உடனே சொன்னார், நீ என் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அவன் அந்த மாதிரி ஒரு அன்பான ஆண்டவர் நமக்கு இருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ எப்படி நான் இதுல இருந்து வெளியே வரப்போறேன், எப்படி இந்த பாவத்தை அந்த மாட்டிக்கிட்டேன்னு எப்படி வெளியே வரப்போறேன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் நம்மள என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஒன்னும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அழகாக நம்மளை வெளியே கொண்டு வருவார். நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார், நல்ல சமாதானத்தை கொடுப்பார். யோசேப்பு வந்து அவங்க அண்ணன் சேர்த்து தூக்கி போட்டாங்க புரியல. கடைசியில் எங்க இருந்தாங்க, ராஜாங்க 2வது ஆள், அவ்வளோ பெரிய செகண்ட் இன் கமாண்ட் இன் ஈஜிப்ட். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய வந்துட்டு ஆளாக்கிட்டாங்க ஆண்டவர். நினைச்சு பார்த்துருப்பாங்க, ஆண்டவர் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றணும். நம்ம என்ன பண்ணணும், ஒரே விஷயம் தான் பண்ணணும், அவரை பிடிச்சிட்டே இருக்கணும். எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். உன்னை போத்திபார் வீட்டில் நடக்கிற மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை வரும், இச்சையான ஒரு பிரச்சனைகள் வரும், உன்னை தூக்கி குழியில போடுற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். நீ நல்லது பண்ணிட்டே நல்லா நடக்கிற மாதிரியே இருக்கும், உன்னை மறந்துட்டு போயிடுவாங்க, எல்லாருமே கைவிட்டே இருப்பாங்க. உனக்கு உலகத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாமே கைவிட்டே இருக்கும். உனக்கு சின்ன சின்ன விஷயங்களும் கைவிட்டே இருக்கும். என்னடா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாங்களே, இன்னைக்கு ஜீவ இருக்கிற எடுத்த வாக்குத்தத்துக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும்
சம்மந்தமே இல்லையே. அது வந்து லெஃப்ட்னா என் வாழ்க்கை ரைட்ல போயிட்டு இருக்கு, நான் எப்படி வந்து இப்படி இருக்க போறேன். அந்த வாக்குத்த அட்டையை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்க போறாருன்னு என் வாழ்க்கையில போட்டுருச்சு. ஆனா எப்படி இருக்கு, சந்தோஷமே இல்லாம இருக்கு, இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கே நம்ம நினைச்சிட்டே இருப்போம். என்னன்னா ஆண்டவர் உனக்கு வந்து ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஆண்டவர் வந்து ஆன்சர் கொடுத்துட்டார், ஆல்ரெடி கொடுத்துட்டார். யூ ஆர் பிளெஸ்ட், உன்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாகிருச்சு, உனக்கு வந்து ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரு, உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் ரிசல்ட்டை கொடுத்துட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆண்டவர் சொல்லி என் கூட ஜெபம் பண்ணு, வேதாகமத்தை படி, சபை கூடுதலுக்கு போ, வேற ஒண்ணுமே உன்னை கேட்கல. நல்ல விஷயம். ஏன்னா நீ சபை கூடுதலுக்கு போய் ஜெபம் பண்ணி வேதாகமத்தை வாசிச்சாலே அதுல இருந்து வர சின்ன சின்ன வசனங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணலாம், உன் வாழ்க்கையுடைய அழகா நடத்திக்கிட்டே வரும். அதன் மூலமா இப்படி இருக்கக்கூடாது போல, இந்த மாதிரி தான் இருக்கணும் போல. சபையில வந்துட்டு பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா சபை சில நேரங்கள் எல்லாருக்கும் வந்து வசனங்கள் புரியாது. அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரோட வந்து ஜெபம் பண்ணிட்டு அவங்க வந்து பேசுவாங்க. அப்போ என்ன ஆகணும், அதன் மூலமாக நமக்கு ஒரு வெளிப்படுத்தல வரும். ஆமால இந்த மாதிரி இருக்குதோ வேதாகமத்துல, கரெக்ட் தான்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் என்னால் ரிலேட் பண்ண முடியல. ஒரு டீச்சர் வந்து ஃப்ரண்ட்ல நின்று சொல்லித்தராங்கன்னா எப்படி இருக்கும், பசங்களுக்கு வந்து ஏற்கனவே இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அந்த டீச்சர் சொல்லி தரும்போது ஓ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்லி தருவாங்க. அந்த வாத்தியார் சொல்லி தரும்போது என்ன ஆகணும், நம்மளுக்கு உடனே இப்படி இருக்கணும், அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்கணும். ஒரு சின்ன ஒரு உலகத்தனமான ஒரு நாலேஜ்க்காக நம்ம போய் இருக்கிறது மாதிரி சபை கூடுதல வர ஜெபம் பண்ணினா ஆண்டவரோட ஞானத்தை அந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும். அது மாதிரி கற்றுக்கிட்டோம்னா உலகத்தில் இருக்க ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு போனாலும் எப்படி இருக்குமா, நம்ம எப்படி இருக்கோமா, சந்தோஷமா இருக்குமா. ஆண்டவர் ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு பாட்டு கூட நம்ம பாடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம், அந்த காகங்களுக்கு வந்து அதுக்கு தெரியுமா அடுத்த வேளை சாப்பாடு யார் தரப்போறா அப்படின்னு, அந்த மாதிரி காகங்களுக்கு தெரியுமா, அந்த பறவைகளுக்கு தெரியுமா அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்கு போனால் அடுத்த வேளை சாப்பாடு, அப்புறம் பக்கத்து தெருக்கு போனால் 3வது வேளை சாப்பாடு அப்படின்னு அதுக்கு தெரியுமா, இல்லை. ஆனாலும் வந்து ஆண்டவர் அதை போஷிச்சு கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், நம்ம பிரச்சனைகளை வந்து நம்ம முன்னிறுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ்றோம். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதனால என் வாழ்க்கை வந்து எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம அப்படி இல்லாமல் என்ன பண்ணணும், நம்ம அந்த பிரச்சனைகளை தாண்டி நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இவங்களை கொடுத்துருக்காரு, நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, இப்போ நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, இதுக்கு எல்லாமே ஆண்டவர் தான் வந்துட்டு நான் எனக்கு வழி திறந்தாரு. நான் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல, எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கும் நினச்சி கூட பார்க்கல, நான் இந்த மாதிரி சம்பாதிப்பேன் நினச்சி கூட பார்க்கல, நான் காலேஜ் போவேன்னு என் வாழ்க்கையில் நினச்சதே கிடையாது, நான் ஸ்கூலோட நின்றுலாம் நினச்சேன், நான் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்து நம்ம வாழ்க்கை எப்படி வந்துட்டே இருக்கு, ஆண்டவர் நம்மளை நமக்கு தெரியாமலேயே நம்மளுக்கு அறியாமலே நம்மளை முன்னேற்றி கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பிரச்சனைகள், பர்சனல் லைஃப்னால நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அவங்க மாதிரி இருக்க முடியலையே, எனக்கு இவங்கள மாதிரி இருக்க முடியல. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விஷயங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லாமல் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு குழம்பிக்காம, புலம்புறது நேர் புலம்புறது, ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு ஏசப்பா, ஜெபம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஜெபமே எனக்கு பண்ண தெரியல அப்படின்னு சில பேர் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கும் ஆண்டவர் ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி ஜெபம் பண்ணோம். அந்த பரமண்டலத்தில் எங்கள் பிதாவேன்ற வசனம் இருப்பாங்க. சில பேர் ஜெபமே பண்ண தெரியாது, அதை பார்த்து படிங்க. ஆர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன், உங்களோட சித்தத்தின்படியே அங்கே வானத்தின் சித்தத்தின்படியே இங்கேயும் நடத்துங்க, அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஜெபமே பண்ண தெரியல, என்ன பண்ண தெரியல, ஒரே குழம்புட்டே இருக்கனே அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. நீங்கள் பண்ணும்போது பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். நம்மளுக்கு சமாதானங்களை கொடுத்துட்டே இருப்பார். நம்மளுக்கு காசே இல்லையே நினச்சிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு காசே தேவையில்லை, எதுக்கு காசு எனக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பாவோட பர்ஸில் வந்து நாங்கள் எப்பயுமே யோசிப்போம், இப்போ நான்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்து போனால் தான் எனக்கு பணம் வேணும், இது இருக்கணும் அது இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம ஒரு கணக்காக போவோம். அவங்க வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எப்பயுமே அவங்க பர்ஸில் பார்த்தா எம்டியாகவே தான் இருக்கும். ஏன்னா அவங்க எந்த காசு இருந்தாலும் யாருக்கா கொடுத்துட்டு வருவாங்க. எதுவுமே சேர்த்து வைக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி சேர்த்தா தான் நாளைக்கு இப்படி பண்ண முடியும், சர்ச்சு கட்டணும் சேர்த்து அப்படிலாம் வந்துட்டு ரொம்பலாம் பிளான் பண்ணவே மாட்டாங்க. இது ஆண்டவருடைய ஊழியம். யாரோட ஊழியம்? ஆண்டவர். ஏசையா பாஸ்டர் ஊழியன்றதெல்லாம் கிடையாது, இது ஆண்டவருடைய ஊழியம். அவர் தான் என்னை அழைச்சார், அவரே நடத்துவார். இதே தான் ஒரு கான்செப்ட். ஊழியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஈஸியான விஷயமே இல்லை. நம்ம நினைப்போம் ரொம்ப ஈஸி தானே, இப்போ வந்து தசமபாகம் 10 பேர் கூப்பிட்டா ஒரு 10% தருவாங்க, அதாச்சும் அப்படியே போயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்போம். அப்படி கிடையவே கிடையாது.
ஊழியம் பண்றவங்களுக்கு 1000, 2000, 3000 பிரச்சனை வரும். நம்ம வந்து என்னைக்கு நம்ம ஊழியம் பண்ண போறோம், நான் விபிஎஸ் எடுக்க போறேன், சண்டே ஸ்கூல் எடுக்க போறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு போறேன் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ எல்லாமே என்ன ஆகும்னா இருக்கிற பிரச்சனையோட ட்ரிபிள் மடங்கு பிரச்சனை வந்து நிற்கும். ஏன்னா நம்ம இந்த ஊழியத்தை பண்ணக்கூடாது. அப்படி இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த பரம நம்பிக்கைக்கான மெசேஜ் எழுதும் போது இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில் வந்துட்டு எங்கள் அம்மா காலையில் எந்திக்கும் போது வந்து அவங்களால சுத்தமாக முடியல. அவங்க அப்படியே படுத்து ரொம்ப சளி, மூக்கு அடைச்சிச்சு, நைட்டு படுக்கும் நல்லா தான் படுத்துட்டாங்க. காலையில் தொண்டை கட்டிச்சு, எப்படி என்ன பண்ணதே தெரியல அவங்களுக்கு. நான் சொன்னேன், நான் இல்லை, நான் நீங்கள் என்ன வசனம்னு சொல்லுங்கள், நான் அதை வச்சு நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திரமே தனியாக காமி. ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், வீட்டில் வந்துட்டு அம்மா இருக்காங்க, உடம்பு சரியில்லை, உடனே கேன்சர்னு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு முடிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணுறதுக்கு நீ உன்னோட பர்சனல் லைஃப்லாம் தூக்கி போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சம்மா நீ கிளம்பி வந்தவன் இங்கே வந்து உற்சாகத்தோடு கண்களை மூடி ஜெபம் பண்ணு, கண்களை மூடி ஊழியம் பண்ணுங்க. அது ஒரே ஒரு வைராக்கியம் தான். இது மாதிரி வைராக்கியம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில வரணும். எவ்வளோ பிரச்சனைகள் போராடணும், பிரச்சனை வந்துச்சா அப்போ ஓகே, இதுக்கு மேலே வந்து ஆண்டவன் இதோட டபுள் மடங்கா ஆசீர்வதிப்பாரு. யோபு கதையை தெரியும் நம்ம எல்லாருக்கும். எவ்வளவோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சாங்க யோபுவை. கடைசியில் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் தூக்கி போயிட்டாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வேர்ஸ் இருக்கு பைபிள். அது எப்படி ஆச்சு, எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அது யார் கொடுத்தா, ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்றத யோபு நம்பினாங்க. நம்ம என்ன பண்ணோம், நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது என்ன பண்ணோம்னா, இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், இது எப்போ வேணா ஆண்டவர் தூக்கிட்டு போயிடுவாரு. அப்படிதானே, எப்போ வேணா ஆண்டவர் எடுத்துட்டு போயிடுவாரு. நான் ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னா ஆண்டவருக்கு எப்போ வேணா என்கிட்ட எடுத்துட்டு போயிடுவாரு. அதனால அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த விஷயங்களை நம்ம பண்ணணும். அப்படி இல்லைன்னா யோபுக்கு நடந்த மாதிரி நமக்கு ஆண்டவர் சம்டைம்ஸ் டெஸ்டிங் ஃபேஸ் கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து எல்லா ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் போயிடும். அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது பார்ப்பாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், என்னோட தேவைகளுக்காக யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு இருக்கா. உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா என்ன வரும், எதுவுமே இல்லைனாலும் சில குடும்பங்களில் பாருங்கள் நல்லா ரிச்சாக இருப்பாங்க, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இதாக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த பிஸ்னஸில் போயிடுச்சு, இல்லை ஒய்ஃபுக்கு வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன ஆயிரும், நம்ம பிரிஞ்சிடலாம், ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல, வீட்டில் காசே இல்லாமல் என்ன பண்ண உண்மையான அன்பாது அப்படி. சில பேர் பாருங்க நல்லா வந்து வீட்டில் அவ்வளோ வறுமை இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க ரெண்டு பேரும். ஏன், உண்மையான அன்பு இருக்கிறதால அந்த இடத்துல அப்படி இருக்கு. ஆண்டவர் இதே மாதிரி நம்ம மேல ஒரு உண்மையான அன்பு வச்சிருக்காரு. அது உண்மையான அன்பு இருக்கிறதால என்ன பண்றாருன்னா, நம்ம கேட்கறது எல்லாத்தையும் ஏற்ற வேலை தருகிறார். ஆண்டவரே எனக்கு ஹெலிகாப்டர் வேணும்னா உடனே இப்போ வந்துட்டு கொடுத்துட்டு என் பிள்ளை கேடுனா அப்படி கிடையாது. நீ வந்துட்டு அதுக்கு தகுதியான ஆளாக ஆண்டவர் முதல்ல பார்ப்பார். ஏன்னா உனக்கு என்ன ஆயிரும்னா, அது கொடுத்த பிறகு உனக்கு ஓட தரலனா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். ஆண்டவரே எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும், ஆண்டவரே எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாருன்னா உனக்கு என்ன பண்ணணும், ஐயோ இப்போ இது வச்சு என்ன பண்ண தெரியலையே, எங்கே போவது தெரியல, இது வச்சு என்ன செலவு பண்ணவும் தெரியலையே. அதுக்கான ஒரு ஞானம் வேணும், அதுக்கான ஒரு பக்குவம் வரணும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்வார், ஏற்ற வேலையில ஏற்ற தேவைகளை சந்தித்து குறைவில்லாமல் நிறைவாய் வைப்பார். அவே அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். உனக்கு ஏற்ற வேலையை தருவார். அந்த ஏற்ற வேலைக்காக நீ என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஏசப்பா எனக்கு தாங்க, ஏசப்பா உண்மைதான் நம்பியிருக்கேன், விசுவாசமா உன் மேல இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு. யோபு அந்த நேரத்துல வந்து கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஒய்ஃபை என்ன பண்ணாங்க, ஜீவனை விட்டு எதுக்கு உயிரோட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த யோபு அவனே நினைச்சிருக்கலாம், என் ஒய்ஃபே சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க, இது என்ன வாழ்க்கை இது, உடனே போயிட்டு அவன் என்ன பண்ணிக்கலாம், ஒரு தற்கொலை கூட பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்ணிருக்கான், ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு, இந்த ஆண்டவர் தான் எடுத்தாரு. அவனுக்கு உண்மையான அன்பு ஆண்டவர் மேல இருந்துச்சு. எதையுமே எல்லாத்தையும் ஏசப்பா சொல்றாங்க, எல்லாத்தையும் பார்க்கும் போது நீ நம்புறதோட எதையுமே பார்க்காம இருக்கும் போது நம்புறது தான் ஆண்டவர் மேல இருக்கிற உண்மையான விசுவாசம் அப்படின்னு இந்த வேதாகமம் அழகா கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல விசுவாசமா இருக்கணும், தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் சில விஷயங்கள் நம்ம கேட்டே இருக்க தரலனாலும் அவர் என்ன தராரு, சமாதானத்தை தராரு. சந்தோஷமா இருக்கேன், நம்ம பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு போய் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு நான் வந்து இந்த சர்ச்சுக்கு போனேன், நான் வந்து பைபிள் படிக்க ஆரம்பித்தேன், இதில் இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தை போட்டுருச்சு, அதை வச்சு நான் ஜெபம் பண்ணேன் ஒரு நாளும், அதனால எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சிது. எனக்கு ஆசீர்வாதங்களே இல்லைனாலும் எப்படி இருக்கு, சமாதானமாக இருக்குது. நம்ம சில பேர் என்ன பண்ணுறோன்னா, ஏசப்ப சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, ஜெபம் எப்படி பண்ணுறோன்னா, இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி
1000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு. அப்படி இல்லை. நம்ம உண்மையிலே ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும். அன்பா இருந்து விஷயங்களை பண்ண வேண்டும். ஆண்டவர் மேல அன்பா இருந்தால் அவர் நம்ம மேல இன்னும் அன்பா இருப்பார். நம்மளோட அன்புக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். அதனால இந்த வாக்குறுதி அழகா போட்டிருக்குதுல்ல, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. I'm not forgetting you. நான் உன்னை மறப்பதே இல்லை. அப்படின்றது நீ எனக்கு என்ன தப்பு பண்ணாலுமே வந்துட்டு I'm waiting to forgive you. எப்போ வந்து பாவம் பண்ணிட்டு என்ன கேட்ப, எப்போ வந்து திருப்பி நான் உன்னை என் பிள்ளையா வச்சுப்பேன். அந்த கெட்ட குமாரன் கதை ஆண்டவர் அழகா சொன்னார். உலகத்தனமான விஷயங்களை நோக்கி காசுதான் வேணும், அதுதான் முக்கியம்ட்டு அப்பா இடத்துல இருந்து பிரிச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு எல்லா பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டு திருப்பி என்ன பண்ணா, எங்க அப்பா ஏத்துப்பாங்களா என்ன? அவங்க முதல் கேள்வி, எங்க அப்பா என்னை ஏத்துப்பாங்களா? நான் போனேன்னா என்னை ஏத்துப்பாங்களான்னு தெரியலையே. சரி, ஒரு தடவை போய் பார்க்கலாமே. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய தப்பு, சொல்ல முடியாத தப்பு நம்ம மனசுக்குள்ள தெரியும். ஆண்டவர் வந்து நம்ம மனசை மட்டும்தான் பார்க்குறாரு. சுற்றி இருக்கவங்க யாருக்குமே தெரியாது நம்ம என்ன மாதிரி தப்பு பண்றோமா, என்ன விஷயம் பண்ணுறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும் தெரியாது. எதுக்கு அந்த தப்பு பண்றோம் யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயங்கள். அப்ப என்ன, அந்த கெட்ட குமாரன் மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டாலுமே திருப்பி ஆண்டவர் வரதுனால அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் என்ன பண்ணிட்டு வெளியே இருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. என் பிள்ளை எப்போ வருவான், என் பிள்ளை எப்போ வருவான். வரும்போது என்ன பண்ண, ஓடி போய் கட்டி அழைத்து போனாங்க. இது மாதிரி தான் ஆண்டவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இந்த வாக்குத்த வசனங்களை வைத்து நம்ம சின்ன சின்ன நம்ம விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி பண்ணணும், நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம வந்து இருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. எப்பயுமே எப்படி பார்க்கணும்னா, உங்களோட நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆசீர்வாதங்களே இல்லாமல் இருந்திருக்காங்க. நீங்களே ஒரு 5 வருஷம் முன்னாடி பாருங்க எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க. நீங்களே ஒரு 10 வருஷம் முன்னாடி பாருங்க, நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நீங்க இப்போ வச்சிருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இப்போ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வர விஷயத்துக்காக நம்ம இது பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் தான் கிறிஸ்தவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தது. ஆண்டவர் தான். நமக்கு நல்லா தெரியும், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது எங்க இயேசுப்பா தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆனா நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்றோம், நம்ம மட்டுமே இருக்கோமா, நம்ம மட்டுமே அப்படியே வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்றோமா, இல்லை நம்ம பக்கத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்றோமா? ஏன்னா நிறைய பேர் வந்து நரகத்தை நோக்கி இந்த காலத்துல போயிட்டு இருக்காங்க. தப்பான விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நமக்கு ஆசீர்வாதம் வருது, நமக்கு சமாதானம் வருது, சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் உங்களை மறப்பதில்லைன்னு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல செய்தியை நம்ம என்ன பண்றோம், சொல்றோமா பக்கத்துல போயிட்டு? அப்படி இல்லாம நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு தடவை சொல்லி பாருங்க. உங்களுக்கு சில நேரம் எப்படி சொல்லனே தெரியலங்க எனக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு எனக்கு தோணுது, என் வாய்க்கு நல்ல ஒரு வார்த்தைகள் கொடுங்க ஏசப்பா. எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லணும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு இருக்கு. ஆனால் அவங்களாம் வேற மாதிரி இருக்கு, எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியலையே, எனக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு இருக்கு ஏசப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு ஜெபம் மட்டும் ஆண்டவர்கிட்ட பண்ணிட்டு நீங்கள் ஆண்டவரே உங்களுக்கு அந்த வேலையை திறந்து கொடுப்பாரு. ஆண்டவரே உங்களுக்கு அந்த டைமிங் திறந்து கொடுப்பாரு, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு. உங்களுக்கு தெரியாமலே அவங்க உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனையா இருக்கு. அதுதான் வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஓப்பனிங். அந்த இடத்துல நீங்க ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லணும், எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, எனக்கும் இந்த மாதிரி போராட்டம் இருந்துச்சு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன், எங்க சர்ச்சுக்கு போனேன். நான் பைபிள காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு ஜெபம் பண்ணேன், ஒரு 5 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். இந்த வேதாகமத்துல இருக்க வசனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சேன். என் வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. இப்ப ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிச்சார். எனக்கு இந்த தாளந்துகள்லாம் இருக்குன்னே தெரியாது. ஆண்டவர் ஒரு இடத்துல எனக்கு கொடுத்தார், அதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது என்ன ஆகுனா, ஆண்டவருடைய நாமம் வந்து இன்னும் மகிமைப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது உங்களால வந்துட்டு ஒரு ஒரு ஆண்டவரே தெரியாத ஒருத்தங்களை வந்துட்டு நீங்க ஆண்டவருக்குள்ள வழி நடத்துனீங்கன்னா அதோட ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நீங்க கூட்டிட்டு வர்றது, சண்டை போட்டு இழுத்துட்டு வர்றது அந்த மாதிரி இல்லாம ஜெபம் செய்து நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சாட்சியா வைக்க வேண்டும். உங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க திருப்பி வந்து நீ தான் இத்தனை வருஷம் போறியே, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆயிரும், நம்மளே ஐயோ அசிங்கமா இருக்குமே எனக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் அப்படி நினைப்போம்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆண்டவருக்கு நேர நம்ம தவறு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம போகாம தள்ளியே இருக்கோம். அது எந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க சின்ன சின்ன சபையில வந்து என்ன பண்றாங்க,
சாட்சியின் நேரம் கொடுக்குறாங்க. எதுக்கு? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு பண்ண அற்புதங்கள், அதிசயங்கள், ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஜெபம் பண்ண, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தார், இந்த மாதிரி உடல்ல பலவீனமா இருந்தேன், ஜெபம் பண்ண, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தார் அப்படி சொல்லும் போது சுத்தி இருக்கிற சபையில உட்கார்ந்து இருக்கவங்க என்ன ஆகுனா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அப்ப நானும் என்ன பண்றேன், போய் ஜெபம் பண்ண போறேன். எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த விஷயங்கள் எனக்கும் விடுதலை கிடைக்கும் போல இவங்க சாட்சி சொன்னாங்களே, அது மாதிரி நம்ம சாட்சியாய் நம்ம சொல்ல வேண்டும். ஒரு வாரமா நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது அந்த சாட்சியின் நேரத்துல சாட்சியாய் இருக்க வேண்டும். அதே போல நம்ம நம்ம வாழ்க்கையில இந்த மாதத்திலும் இந்த வசனங்களை வைத்து நம்ம ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்து நம்ம வாழ்க்கை முறையை நம்ம வழி நடத்துவோம். ஒவ்வொரு விஷயத்துல அந்த யோசேப்பு கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மாதிரி நம்ம எவ்வளவோ உலகத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னால் நான் உன்னை மறப்பதில்லை, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, யார் மறந்தாலும், தாய்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை வைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்க என்னை மறக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, என்னோட பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை கொடுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மையா வைப்பார். யாவரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் கிருபை எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து உங்கள் கிருபை இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்தவே எல்லாம் தேவை கேட்ட நல்ல வார்த்தைக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து ஆண்டவரே, கோக்கிலும் மரத்திலும் எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு உங்களுடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக நல்ல ஒரு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியத்திலையும் நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படியாகவும் இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எந்த தடைகள், போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலையாக இருக்கும்படி கிருபை கொடுங்க. என்னோட கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் மீது அறிவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வீட்டில் நல்ல சமாதானமும் சந்தோஷமும் தொடர்ந்து நீடித்து கொடுங்க ஆண்டவரே. எந்த நோய்கள் எதுவும் வராதபடி ஆண்டவரே சுகபத்திரமா இருக்கும்படி கிருபை கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்க
இந்த சபையை ஆசீர்வதிங்க. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் ஆண்டவரே சந்திக்கப்படும்படி கிருபை கொடுங்க இயேசுப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கான சொந்தமான இடத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை தாருங்க. நிறைய ஆத்துமாக்களை சந்திக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல விசுவாசிகளை தாருங்க. உற்சாகத்தோடு வெளிப்படுத்துங்க இயேசுப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எல்லா துதிகளும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இயேசு கிறிஸ்து மாறா